முக்கியமான எவிடன்ஸ் சிக்கி இருக்கு. இந்த செய்தி எடப்பாடியார அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. இப்ப என்ன வெடிக்க போகுதுன்னே தெரியல. சும்மா இருக்க மாட்டாப்புல கொல்லிக்கட்டை எடுத்து தானே சொரிஞ்சுக்கிட்டது போல இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி அவர்கள் தானா ஒரு வழக்கு போட்டு அதுலயும் சிக்கி இருக்கிறாரு. வாண்டடா சிக்கி சாமுவேல் கிட்ட சீரழிஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப இவரை வர 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி நீதிபதிகள் உத்தரவு போட்டாச்சு. வணக்கம் தோழர்களே. எடப்பாடியார் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காருங்க. அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறார். அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குமோ என்று மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அது தீவிரம் எடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். சிபிசிஐடி கையில மாற்றப்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். முக்கியமான எவிடன்ஸ் சிக்கி இருக்கு. செல்போன்களில் எடுக்கப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. அதோட அங்கங்க சிக்னல்ஸ் வச்சு யார் யார் யார்கிட்ட பேசினாங்க என்பதை கண்டறிவதற்கும் செல்போன்ல இருந்து மற்ற தகவல்களை எடுத்து கொடுப்பதற்கும் குஜராத்ல இருந்து சிறப்பு குழு ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு வருது. இந்த செய்தி எடப்பாடியார அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கு. கிட்டத்தட்ட மாட்டினாரு எடப்பாடியார். அதான் சூழலே. சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் போன பிறகு 500க்கும் மேற்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிபிசிஐடி கையில இந்த வழக்கு போன பிறகு 500க்கும் மேற்பட்டோர் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி இருக்கு. இதுக்கு இடையில தான் 3 பேர் இந்த வழக்குல இந்த விஷயம் பூரா தெரிஞ்ச 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் செத்துட்டாரு. மிச்சம் இருக்கிற 3 பேர் யார் அப்படின்னா சயான், கேரளாவை சேர்ந்த முக்கிய குற்றவாளியான சயான். செத்து போன கனகராஜனுடைய சகோதரர்களா இருக்கக்கூடிய தனபால், ரமேஷ். இந்த 3 பேர்கிட்ட விசாரிச்சா எல்லாம் வெளியே வந்துருன்றதா இப்ப இருக்கிற நிலைமை. இதுல சயான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு? 2021லயே என்கிட்ட முக்கியமான ஆதாரங்கள் நான் வச்சிருக்கேன், அதை நான் தரதுக்கு தயாரா இருக்கேன் சிபிசிஐட அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய செல்போன், அவருடைய உரையாடல்கள், அவர் யார் யார்ல பேசினாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதெல்லாம் போலீஸ் தன்னுடைய முயற்சியில, சிபிசிஐடி போலீஸ் தன்னுடைய சொந்த முயற்சியில எடுத்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசு போய் நின்று அவங்ககிட்ட கேட்ட அப்படிலாம் எடுக்கல. சொந்த முயற்சியிலே அந்தந்த செல்போன் நிறுவனங்கள் கிட்ட பேசி இந்த தகவல்களை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இந்த தகவலின் அடிப்படையில சயான விசாரிக்க இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கோவை சிபிசிஐடி அலுவலகத்துக்கு வர சொல்லிருக்காங்க. இப்ப என்ன வெடிக்க போகுதுன்னே தெரியல. சயானுக்கு குற்றவாளி யாருன்னு தெரியும், யாருடைய தூண்டுதல் இதை செஞ்சோன்னு தெரியும், அதுக்கான ஆதாரம் கையில இருக்கு. ஏற்கனவே சிபிசிஐடி கையில சயான்கிட்ட பேசினவங்க, வந்தவங்க, போனவங்க எல்லாருடைய டாக்குமெண்ட்டும் கையில இருக்கு. சிக்கிட்டாங்க, சத்தறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு தான் சயான மீண்டும் விசாரணைக்கு கூப்பிட்டு சிபிசிஐடி. இதுதான் எடப்பாடியாருக்கு அதிர்ச்சியா இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஓபிஎஸ், அவர் கூட இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா, வைத்தியலிங்கம் ஐயா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டவே நடத்தி திமுக அரசு வேணும்னே இந்த விஷயத்தை காலம் தாழ்த்துது, உடனடியாக கொடநாடு வழக்கை முடித்து விடுங்கள் அப்படின்னாங்க. அவங்களுக்கு அதுல ஆதாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்த கட்சியையும் கைப்பற்றி வச்சிருக்காரு எடப்பாடியாரு, இதுல உள்ள தள்ளிட்டோம்னா கட்சிக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்ற அவங்களுடைய அரசியல் வியூல அவங்க ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க பயங்கரமா சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு கூத்து நடந்து போச்சு. சும்மா இருக்க மாட்டாப்புல கொல்லிக்கட்டை எடுத்து தானே சொரிஞ்சுக்கிட்டது போல இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி அவர்கள் தானா ஒரு வழக்கு போட்டு அதுலயும் சிக்கி இருக்கிறாரு. என்ன வழக்கு போட்டாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல், தெகல்கா பத்திரிகையில இருந்தவர், அவரு சயானையும் இன்னொருத்தர் வாழையார் மனோஜ், இந்த 2 பேரும் முக்கிய குற்றவாளிகள். இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டே ஒரு படம் எடுத்து, ஆவணப்படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டாரு. அதை வெளியிட்டு பத்திரிகையாளர் வரைக்கும் சந்திச்சிட்டாங்க. அந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பேருமே எங்களை இந்த கொலையை செய்ய வச்சது, எங்களை தூண்டினது எல்லாமே எடப்பாடியார் தான் அப்படின்னு வெளிப்படையா குற்றஞ்சாட்டி இருக்கிறாங்க. இதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடியார் உடனடியாக இந்த சாமுவேல் இருக்காரு இல்லையா, அந்த சாமுவேலை கைது பண்ணி ஏதோ கொலை குற்றவாளியை பிடிக்கிற மாதிரி விரட்டி விரட்டி கைது பண்ண கதையெல்லாம் நடந்துச்சு. இந்த 2 பேரும் உயிருக்கு ஆபத்தா ஓடி ஒளிஞ்ச கதையெல்லாம் நடந்துச்சு. தான் ஆட்சியில இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டே வந்தாரு எடப்பாடியார். இதுக்கு இடையில இன்னொரு நடந்து போச்சு. இந்த வெளியிட்டு இவ்வளவு பிரச்சனையான பிறகு இவர் தன்னை தற்காச்சுக்கிறாரா யாரு? எடப்பாடியார். உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, உயர் நீதிமன்றத்துல ஒரு மானநட்ட வழக்கு தொடுக்கிறாரு இந்த பத்திரிகையாளர் சாமுவேல் மேல. இவங்க மேல எல்லாம் மானநட்ட வேலும் 1.25 கோடி ரூபாய் கேட்கிறார்.
இந்த மானநட்ட வழக்கை எதிர்கொள்றேன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சாமுவேல் சொல்லிட்டார். நான் வந்து எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சூழ்நிலையில தான் இவர் என்ன பண்றாரு, வழக்கு போட்டவர், என்னால நேரடியெல்லாம் வந்து நீதிமன்றத்துல வந்து சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க ஒரு ஆணையரை நியமிச்சு ஒரு லாயரை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, அவரு என்கிட்ட சாட்சியத்தை எடுத்துட்டு வரட்டும், எனக்கு ஒரு விதிவிலக்கு கொடுங்க, ஏன்னா எனக்கு பாதுகாப்பு இல்லை நீதிமன்றத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, ஓகே உங்க வீட்டிலே வந்து ஒருத்தர் உங்ககிட்ட சாட்சியம் எடுத்துப்பாரு அப்படின்னு கோபால்னு ஒருத்தரை ஒரு லாயரை அரேஞ்ச் பண்றாங்க. இதை எதிர்த்து சாமுவேல் நீதிமன்றத்துக்கு போறாரு. அது என்னங்க அவருக்கு ஒரு சட்டம், வீட்டுல போய் இது பண்றது, கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க, அவரையே வீட்டுல உட்காந்து எடுக்கணும் அப்படின்னு அவர் திரும்பியும் போய் உயர் நீதிமன்றத்தை நாடின உடனே உயர் நீதிமன்றத்துல இருந்த 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச், நீதியரசர் முகமது சஃபீக் அப்புறம் மகாதேவன், இந்த 2 பேர் கொண்ட பெஞ்சில் விசாரணைக்கு வரும்போது 2 பேரும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, ஏங்க சட்டம் எல்லாருக்கும் சமம் தாங்க, எல்லாரும் நீதிமன்றத்தை தான் வந்து சொல்லணும், அதெல்லாம் உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கடுமையா நடந்த உடனே இல்லங்க எனக்கு இங்க வந்து சட்டமன்றம் இருக்குங்க, இல்லங்க எங்க எனக்கு இது இருக்குங்க அது இருக்குங்கன்னு உருட்டி பார்த்தாரு. ஆனா நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு, வர்ற ஜனவரி, இந்த ஜனவரி 30-31 தேதியில நீங்க நீதிமன்றத்துல ஆஜராகணும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருச்சு. ஏற்கனவே இந்த போன் வந்து ரிசர்ச் பண்றதுக்கு குழு வரப்போகுது, ஆல்ரெடி அந்தந்த நிறுவனங்களுக்கு ஏராளமான தரவுகளை பெற்றாச்சு. அதோட இவரை போய் சிக்கி வாண்டடா சிக்கி சாமுவேல்கிட்ட சீரழிஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப இவரை வர 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் நீதிமன்றத்துல ஆஜராக சொல்லி நீதிபதிகள் உத்தரவு போட்டாச்சு. இன்னொரு தகவல், முக்கியமான தகவல் சிக்கிருக்கு. என்ன, இவருக்கு பாதுகாவலராக இருந்தவர், மெய்காவலராக இருந்த உயர் அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரி, அவர் போன்ல இருந்து இந்த செத்து போனார்ல, சாரி கொலை செய்யப்பட்டார்ல கனகராஜ், ஜெயலலிதா அம்மாவுடைய கார் ஓட்டுநர், அவர்கிட்ட 100 முறைக்கு மேல பேசி இருக்கிறாரு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இவருடைய மெய்காப்பாளர் 100 முறைக்கு மேல கனகராஜ் கூட பேச வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கனகராஜ் கிட்ட எக்கச்சக்கமான பணப்பழக்கம் இருந்திருக்கு. கனகராஜனுடைய இணையர் இந்த சயான் இருக்கார் இல்லையா, முக்கிய குற்றவாளி, அவர் கூட தொடர்புல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் பற்றி. இப்ப அவங்களையும் பிடிச்சு உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல செத்து போன கனகராஜனுடைய செல்போன்ல இருந்து முக்கியமான தகவல்களை எல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. இந்த காலத்துல நீ எதை அழிச்சாலும் சிக்கிருவீங்கடான்னு தெரியல, பாவத்துக்கு அழிச்சு விட்டுருக்காங்க. இப்ப அந்த போனை எடுத்து, இந்த கனகராஜுடைய போனை எடுத்து முக்கியமான தடயவியல் ஆய்வு பண்ற இடத்துக்கு அனுப்பி அதுல இருக்கிற எல்லாத்தையுமே திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப அந்த தகவலும் சிக்கிருச்சு, புரியுதுங்களா? இப்போ கனகராஜ் யாரோட பேசினாரு, கனகராஜ் கூட யார் பேசினா, கனகராஜ் கூட வேற எந்தெந்த தொடர்புல எல்லாம் இருந்தாங்க, எங்க இருந்தெல்லாம் பேசினாங்கன்னா அத்தனை தகவலும் அரசாங்கத்திட்ட வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா கேஸோடைய சூழல்? ஏற்கனவே 500 பேருக்கு மேல விசாரிச்சாச்சு. முக்கியமான குற்றவாளிகளுடைய செல்போன் எல்லாம் மொத்த தரவுகளையும் எடுத்தாச்சு. மிஞ்சி போயிருக்கிற தரவுகளை, மிஞ்சி போயிருக்கிற சிக்னல் அடிப்படையில பிஎஸ்என்எல் நிறுவனம் சேர்த்து வைத்திருக்கிற அந்த சேமிப்புல இருந்து எடுத்து கொடுப்பதற்காக முக்கியமான குழு ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு வருது, குஜராத்ல இருந்து. இப்ப மொத்தமா கொத்தா சிக்கிட்டாங்களா? இதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவர் வேற நீதிமன்றத்துல போய் மானநட்ட வழக்கு போட்டேன்னு போய் அவர் வேற நீதிமன்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்து போச்சு. கொலை செய்யப்பட்ட கனகராஜ் இருக்கார்ல, கார் ஆக்சிடென்ட் சொல்றாங்க, இந்த ஜெயலலிதாவுடைய கார் ஓட்டுநர்களுடைய சகோதரர் தனபால் இருக்கார்ல, அவரு எக்கச்சக்கமான விஷயத்த சிபிசிஐ மொத்தமா போட்டு உடைச்சிட்டாரு. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட வழக்கு முடிகிற தருவாயில வந்து நிக்குது. முக்கியமான எவிடன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா, ஏற்கனவே எடப்பாடியாருடைய மெய்காவலர் விசாரணைக்குள்ளதான் இருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, எந்த வழியில இந்த வேலை நடந்துச்சு, இது நடத்துறதுக்கு யாரு மொத்த மூளையா இருந்தது, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிவந்துரும் என்கிற அச்சத்துல எடப்பாடியார் தெரிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறார். இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த 10 பேர் மொத்தமா குற்றவாளிகள் இல்லையா, அதுல சின்ன சின்ன குற்றவாளிகளுடைய ஒட்டுமொத்த செல்போனும் இன்னைக்கு மொத்த தகவல் எடுத்துட்டாச்சு, அவங்கதையும் எடுத்தாச்சு. விட்டு போயிருக்கிற தகவல் தான் இப்ப வந்து எடுக்க போறாங்க. அப்ப எல்லாருடைய தகவலும் நெட்வொர்க்கும் சரியா மாட்டுது, சரியா கொக்கி போட்டு தூக்கியாச்சு. இவன் மொத்தமா சிக்கி நிக்கிறாரு எடப்பாடியாரு. ஏற்கனவே ரொம்ப தெளிவா எடப்பாடியார் மேல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாங்க பத்திரிகைக்காரங்களும். அதுவும் இந்த சாமுவேல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அவர் தாங்க கொலை செய்ய சொன்னது அப்படின்னு. ஆதாரபூர்வமா என்கிட்ட ஆதாரம் இருக்கு வாங்க அப்படின்னு அவர் விசாரணைக்குள்ள இருக்கிறார். ஆக பெரிய சிக்கல்ல எடப்பாடி மாட்டிட்டாரு, கொத்தா சிக்கிட்டாரு. கூடிய விரைவில் அவர் முடிச்சு வர்றதுக்கான வேலையை பார்க்க போறாங்க. மேபி தேர்தலுக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிக்கப்படலாம். இதுல கூடுதலா இன்னொரு விஷயம் என்னன்னா,
எடப்பாடியாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோடியுடைய நண்பரா இருந்தாரு, அவருடைய சப்போர்ட்ல தப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்ப மோடியும் பகச்சுக்கிட்ட மாதிரி நடிக்கிறாரு. இப்ப வெளிப்படையா அவங்க கூட போய் நான் வந்து தேர்தலில் கூட்டணியில நிக்க மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுக்கு என்ன டார்கெட்? இவரை முடிச்சு விட்டோம்னா, இல்ல மிரட்டி விட்டோம்னா, இல்ல நெக்ல போய் பிடிச்சிட்டோம்னா வேற வழி இல்லாம நம்ம கூட வந்து எடப்பாடி எப்படியும் கூட்டணி வச்சுக்குவாருன்ற தேவை அவங்களுக்கு இருக்கு பிஜேபிக்கு. அவங்களும் இப்ப இவங்களை நெருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லா பக்கமும் நெருக்கடியில சிக்கிக்கிட்டு இருக்கிற எடப்பாடியார் சிக்கி சீரழிவாரா, இல்ல இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே வரணுமே அப்படின்னு மோடியிடம் சரணடைவாரா, இல்ல மோடி கிட்ட சரணடைகிறதுக்கு சண்டைக்காரங்கால சரணடைஞ்சனால திமுக கிட்ட சரணடைவாரா, என்னதான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியலங்க. ஆனா சிக்கிட்டாருன்றது மாத்திரம் தெளிவா தெரியும்.